அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் 8 புகையிலை. பீர்பால் அடிக்கடி புகையிலை உபயோகிப்பார். மன்னர் பலமுறை சொல்லியும் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள அவரால் முடியவில்லை. அக்பரின் மூத்த அமைச்சர் ஒருவருக்கு பீர்பால் புகையிலை உபயோகிப்பது மிகவும் அருவருப்பாக இருந்தது. நல்ல சந்தர்ப்பம் பார்த்து புகையிலை பழக்கத்துக்காக பீர்பாலை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். ஒருமுறை மன்னர் காற்றோட்டமாக அரண்மனை தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். அவருடன் மூத்த அமைச்சரும் பீர்பாலும் சேர்ந்து உலவியவாறு உரையாடிக் கொண்டிருந்தனர். அரண்மனை தோட்டத்தில் வேலியோரம் புகையிலை செடி ஒன்று முளைத்து வளர்ந்து இருந்தது. தெருவிலே சென்று கொண்டிருந்த கழுதை ஒன்று வேலியின் இடுக்கு வழியாக முகத்தினை நுழைத்து அந்த புகையிலை செடியை தின்னப் பார்த்தது. இலையில் வாயை வைத்தவுடன் அதன் காரமும் நாற்றமும் பிடிக்காமல் செடியை திங்காமல் வெறுப்போடு போய்விட்டது. அதனைச் சுட்டிக்காட்டிய மூத்த அமைச்சர், மன்னர் அவர்களே, பார்த்தீர்களா? நம் பீர்பாலுக்கு பிடித்தமான புகையிலை கேவலம் அந்த கழுதைக்கு கூட பிடிக்கவில்லை என்றார் சிரிப்புடன். அவர் முகத்தில் இப்போது நிம்மதி. உடனே பீர்பால் சிரித்துக் கொண்டே, அமைச்சர் அவர்களே, உண்மையைத்தான் சொன்னீர்கள். புகையிலை எனக்கு பிடித்த பொருள்தான். கழுதைகளுக்குத்தான் ஆனால் புகையிலையை பிடிப்பதில்லை என்றார் ஒரே போடாக. தனது வாக்கு வன்மையால் மூக்குடைத்தார் மூத்த அமைச்சரை பீர்பால்.